வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நாங்கள் வாழைத்தார் வெட்ட கிளம்புறோம். ராக்ஸி உடனே கூட வருது. ராக்ஸி வெளியே ஓடுது. அதை பார்த்து ஷேனுக்கு பொறாமை. ஷேன் சாக்லேட்டை கொஞ்சனா ஷேனுக்கு பிடிக்காது. கேட்டுக்கு வெளியே தான் இருக்குது. வாழைத்தார் எடுக்க வந்திருக்கிறேன். ராக்ஸி போயிட்டு இருக்குது பாருங்க அந்த பக்கம். சின்ன தார் தான் அது. அதெல்லாம் காஞ்சி ஈஸி தான் இது வெட்டுறது. நம்ம படிக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்க, சின்ன தார் தான், பழுக்க ஆரம்பிச்சிருக்குது. அதனால தான் எடுத்துடுவோம். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பழம் பழுத்து மல்லா எடுத்து சாப்பிட்ருக்குறோம். அங்கே ஒரு தார் இருக்குது, அதுவும் இதே தான். இதெல்லாம் வந்து அந்த சின்ன பழம் நல்லா இனி. இது ஏன் சின்னதாக இருக்குன்னா கூட்டம் ஜாஸ்தி. இப்போ தான் மரத்தை கழிச்சிட்டு இனி 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 நல்லா வராது. இதெல்லாம் அப்படியே அழிச்சு விட்டுருணும். இதை சக்ஸஸ்ஃபுல் வெட்டியாச்சு. சின்னதாக இருக்கிறதுனால தூக்க முடியுது, இல்லைனா கஷ்டம். இதுவே வெயிட்டாக தான் இருக்குது. வாழைத்தாரை வெட்டி முடிச்சுட்டு அப்படியே கொழுந்து மலைக்கு போயிட்டோம். மலையில் வேலை நடந்துட்டு இருந்துச்சு. நல்லா கொழுந்து வந்திருக்குது. இப்போது கொழுந்து சீசன் இப்போது. அதனால் பார்த்திங்கன்னா மலை ஃபுல்லாக நிறைய கொழுந்து இருக்குது. எவ்வளோ அழகாக எடுக்கிறாங்க பாருங்கள். இப்படி தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாம் டக்கு டக்குன்னு எடுப்பாங்க. கத்தி போட்டு வெட்டக்கூடாது, இப்படி கையில் தான் எடுக்கணும். அப்போ தான் அடுத்தடுத்து நமக்கு கொழுந்து வரும். பேக்கில் போட்டாச்சு. இப்போது எல்லோரும் தூக்கிட்டு மடுவத்துக்கு போகணும். அங்கே போய் தான் கொட்டிட்டு, முதல்ல அவங்க பேக்கில் எவ்வளோ இருக்குதுன்னு வெயிட்டு பார்த்து எழுதிட்டு கொட்டிடணும். கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரியிலேருந்து வர பேக்கில் அதை நிரப்பி வண்டியில் அனுப்பிடணும். இதான் கொழுந்து மடுவோம். இங்கே தான் கொட்டுவோம் எல்லாத்தையும். இதில் வந்து கொழுந்து எடுக்கிறதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க இருக்கிறாங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கொழுந்து எடுப்பாங்க. கொழுந்தை இப்படி தான் வந்து மடுவத்தில் எல்லோரும் அவங்கவுங்க பேக்கில் இருக்கிறத கொட்டிடுவாங்க. இது வந்து முத்தாமல் எடுக்கணும். ரொம்ப முத்திடுச்சுன்னா ஃபேக்ட்ரியிலேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த டீ லீவ்ஸ்லேருந்து நல்ல ஒரு வாசனை வரும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த வாசனை. நல்ல வாசனையாக இருக்கும்.
எவ்வளோ கொழுந்து இருக்குது பாருங்கள் மடுவத்தில். இப்போது இதெல்லாம் ஃபேக்ட்ரியிலேருந்து வர பேகுக்கு நிரப்பணும். எப்படியும் 30 பேகுக்கு மேலே இருக்கும். எல்லாத்தையும் போட்டு கட்டி வச்சுட்டா அந்த வண்டி வரும், அதில் ஏற்றி அனுப்பிடுவாங்க. மாத்தளையில் கொழுந்து கொடுக்கறதுல பெரிய சப்ளையர்ஸில் நாங்களும் ஒருத்தர். எத்தனை பேக் ஆனந்தராஜ் வரும்? 30 பேக். 30ல் ஆயிரம் 38 பேக்கிட்ட வரும். 38 பேகா? 37 38 வரும். 37 ஃபேக்ட்ரியிலேருந்து வர பேகுக்கு 15 கிலோ போடணும். அப்போது 35 பேக் வந்தாலும் எல்லாத்துக்கும் 15 கிலோ போட்டு கரெக்டாக நம்ம அடுக்கி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேக்ட்ரியிலேருந்து வர கணக்கு பிள்ளை என்ன பண்ணுவார், அதை செக் பண்ணிவிட்டு ஏற்றிட்டு போயிடுவாங்க. பேக்கெல்லாம் பேக் பண்ணி ரெடியாக இருக்குது வண்டியில் ஏற்றுறதுக்கு. கொழுந்து மலைக்கு நடுவில் பாருங்களேன், ஒரு வெள்ளை நாய் ஒன்று அங்கேருந்து எட்டி பார்த்துட்ருக்குது நாங்கள் இங்கே என்ன வேலை செய்கிறோம். ரொம்ப நேரமாக அந்த டீ புஷ்க்கு நடுவில் நின்று வேடிக்கை பார்க்குது. வேலை முடிஞ்சிருச்சு, மணி 3:30 ஆயிடுச்சு. எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க வேலையை முடிச்சுட்டு. அவ்வளோதான் மக்களே, ஃபேக்ட்ரியிலேருந்து வண்டி வந்துருச்சு. இப்போது பேக் பண்ணி வச்சுருக்கிற பேகெல்லாம் தூக்கி அதில் போட்டுற வேண்டியதான். கணக்கு பிள்ளை வந்து செக் பண்ணி எழுதிப்பார். இது இருக்கிறது அங்கே அவங்க ப்ளூடூத்தில் அவங்க வெயிட் காட்டும். ஒவ்வொரு பேக்கையும் அப்படி தான் செக் பண்ணி நிற்பாங்க அவங்க. இங்கே நிறுவனம் மாட்டினா அந்த தராசு வந்து அந்த ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த ஃபோனுக்கு வந்து அந்த வெயிங் ஸ்கேலோட என்ன வெயிட் காட்டுதோ அது போயிடுவாங்க. அவ்வளோதான் மக்களே, இந்த நாள் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.